ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை தீபம் சீரியலில் இன்றைக்கான எபிசோட் ப்ரோமோவில் என்ன நடக்க போகுதுன்னா, தீபாவை செக் பண்ண டாக்டர் அவங்க நிலமை ரொம்ப மோசமாக இருக்குது, இனிமேல் அவங்கள வீட்டில் வச்சு பார்க்கக்கூடாது, ஹாஸ்பிட்டலுக்கு தான் கொண்டு போகணும்னு சொல்ல, நானே வசதி இல்லாதவம்மா, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சு பார்க்குறது தக்கன என்கிட்ட எதுவுமே கிடையாதுன்னு அந்த லேடி சொல்ல, சரி நான் உங்களுக்கு ஒரு லெட்டர் எழுதி தரேன், அதை கொண்டுட்டு சென்னை ஜிஹெச் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் இந்த பொண்ணை அட்மிட் பண்ணிருங்கன்னு அந்த டாக்டர் சொல்ல, சரிம்மான்னு அந்த லேடியும் சொல்கிறாங்க. டாக்டர் அங்கேருந்து கிளம்புனதுக்கப்புறமா அந்த லேடியோடைய குடிகார ஹஸ்பண்ட் அங்கே வராரு. உனக்கு இதெல்லாம் தேவையா கற்பகம், எதுக்கு அந்த பொண்ணை மலையாடி வரத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த, இப்போ பாரு உனக்கு தான் தேவையில்லாத பிரச்சனைன்னு சொல்கிறாரு. நீ பேசாமல் இரியா, இந்த பொண்ணு சாகிற வயசா, பார்க்கவே பரிதாபமாக இருக்குது, இந்த பொண்ணு வாழ வேண்டிய உசுறு, அதனால தான் நான் காப்பாற்றி கொண்டு வந்திருக்கேன், நீ அதை நினச்சி கவலைப்படாதுன்னு அந்த அம்மா சொல்கிறாங்க. அந்த லேடி அவங்க முந்தானையில் முடிஞ்சு வச்சுருந்த தீபாவோட தாலியை எடுக்கிறாங்க. இந்த பொண்ணு எதை நினச்சி அவள் கையில் இந்த தாலியை வச்சுருந்தாலோ, இதை நான் சாமிக்கிட்டே ஒப்படைக்கிறேன்னு சொல்லி சாமி ஃபோட்டோ முன்னாடி வைக்கிறாங்க. அதை கவனித்த குடிகார புருஷன், அந்த தாலியை மட்டும் நம்ம எடுத்து வித்துட்டா இந்த ஊருக்கே நம்ம சரக்கு பாட்டி வச்சிடலான்னு நினைக்கிறாரு. அடுத்த சீனில் பெங்களூரில் ஒரு பெரிய ரவுடியை காட்டுறாங்க. அந்த ரவுடி கிஷோருங்கிற இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. அந்த கீதாவை நீங்கள் போட்டு தள்ளிட்டீங்களான்னு கேட்க, இல்லை சார், நாங்களும் அந்த பிளானோட தான் அவளை சென்னைக்கு கூட்டிகிட்டு போனோம், ஆனால் அவள் எங்ககிட்டேருந்து எஸ்கேப் ஆகி ஓடிட்டா சார்னு சொல்ல, அதை கேட்டு அந்த ரவுடி டென்ஷன் ஆகுறாரு. இந்த துங்கா பெங்களூர்லேயே பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குனவன், அப்படிப்பட்டவனுடைய தம்பியை ஒருத்தி கொலை பண்ணிட்டு ஓடி போயிருக்கா, அவளை நீ விட்டுட்டு வந்திருக்கியா, அவளுக்கு நீ ஏன் கையால் தான் சாவுன்னு சொல்லி அவரோட அடியாள் காதர்கிட்ட, டே காதர், உடனே நம்ம தோஸ்துங்க எல்லாருக்கும் அவளோட ஃபோட்டோ அனுப்பு, நம்மளும் இப்போவே சென்னைக்கு கிளம்புறோன்னு சொல்கிறாரு. கார்த்திக் கீதா கிட்ட, நானும் சரவணனும் தீபாவை தேடி அந்த மலையடிவாரத்துக்கு போகிறோம், அந்த மலையடிவாரத்தை சுற்றி 3 கிராமம் இருக்குதான், கண்டிப்பாக தீபா அங்கே எங்கேயாவது இருக்க வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. தீபாவை கூட்டிகிட்டு கற்பகம் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்புறாங்க. போகும்போதே ஒரு கோவிலில் நிறுத்தி தீபாக்காக வேண்டிக்கவும் செய்கிறாங்க. கார்த்திக்கும் சரவணனும் தீபாவை தேடி காரில் போயிட்டு இருக்கதை காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் அந்த ரவுடி கீதாவை தேடி வரதை காட்டுறாங்க. டிராஃபிக்கில் தீபாவை கூட்டிகிட்டு வந்த ஆட்டோ நிற்கிது. ஆட்டோவோட ஒரு பக்கம் கார்த்திக்கோட கார் நிற்கிது. ஆட்டோவோட இன்னொரு பக்கம் அந்த ரவுடி வந்த கார் நிற்கிது. கார்த்திக் சுற்றி பார்க்கும்போது கற்பகம் தீபா இருக்கிறத மறைச்சிடுறாங்க. இனி என்ன நடக்குங்கிறத நாளைக்கான எபிசோட் ப்ரோமோவில் பார்க்கலாம்.